பாரதியார், மார்க்ஸ், லெனின், பெரியார், அம்பேத்கர், பகத்சிங் ஆகியோரின் சிந்தனைகளால் வடிவெடுத்த அவரது அரசியல் பயணம் எளிமை, தன்னலமின்மை, தியாகம் ஆகியவற்றின் உச்சமாக திகழ்ந்தது. தமிழக அரசின் உயரிய தகைசால் தமிழர் விருது 2022 ஆண்டிலே பெற்ற போது அந்த விருதுக்கான 10 லட்சம் ரூபாய் பரிசு தொகையோடு 5000 ரூபாயும் சேர்த்து அதுக்கு மக்களுக்கே பயன்படுத்தும் என்று திருப்பி அரசுக்கு கொடுத்த அவரது செயல் அவரது மனித நேயத்தை மீண்டும் வெளிப்படுத்தியது. நாங்கள் இதைவிட மோசமான காலங்களை பார்த்திருக்கிறோம் என்ற அவரது அமைதியான சொற்கள் இன்றைய தலைமுறைக்கும் போராடும் நம்பிக்கையை அளிக்கின்றன. தோழர் ஆர்.என்.கே. அவர்களுடன் நெருங்கி பழகக்கூடிய நல்வாய்ப்பை 1996 முதல் பெற்றேன். அந்த காலகட்டத்தில் எங்களுடைய தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகம் பல நெருக்கடிகளை சந்தித்த போது எங்களுக்கு உறுதுணையாக இருந்த தோழர் ஆர்.என்.கே. அவர்கள் 1997 கோவை நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட்டார்கள். அப்போது கோவை மிகவும் பதட்டமாக இருந்தது. அந்த காலகட்டத்தில் தேர்தல் பரப்புரையில் அவர் பயன்படுத்திய வாகனத்தில் எங்கள் அமைப்பான தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தின் கொடி கட்டப்படவில்லை. இதை கவனித்த தோழர் ஆர்.என்.கே. அவர்கள் உடனே தமுமுக கொடியை கட்ட உத்தரவிட்டார்கள். நாங்கள் கூட இப்பதட்டமான சூழலில் எங்கள் கொடியை தவிர்க்கலாமே என்று கேட்டபோது ஐயா அவர்கள் சொன்ன பதில் இன்னும் என்னுடைய காதுகளில் விங்காரம் அடிக்கின்றன. அவர் சொன்னார், எனக்கு சமூக நல்லிணக்கம்தான் முக்கியம், சமூக நல்லிணக்கத்துக்காக பாடுபடக்கூடிய தமுமுக தான் முக்கியம், வெற்றி தோல்வி இரண்டாம் பட்சம் என்று சொன்ன அற்புதமான மனிதர் ஆர்.என்.கே. அவர்கள். வெறும் கடலை மிட்டாயை சாப்பிட்டே தேர்தல் பணிகளை மேற்கொண்டது இன்னும் பசுமையாக எனக்கு நினைவிலே உள்ளது. மகாத்தான அந்த போராளியின் மறைவால் இந்திய சுதந்திர போராட்ட வரலாறும் தமிழ்நாடு மக்கள் இயக்கங்களும் ஒரு மாபெரும் மனிதரை இழந்துள்ளன. அவரது நினைவும் அவர் வழிகாட்டிய பாதையும் என்றும் மக்கள் போராட்டங்களுக்கு வழிகாட்டியாக இருக்கும். ஒரு தன்னலமற்ற அரசியலில் தூய்மையாக வாழ்ந்த ஒரு அற்புதமான மனிதர் தோழர் ஆர்.என்.கே. அவர்கள். அவர்களுடைய உடல் அரசு மரியாதையுடன் அடக்கப்படும் என்ற தமிழ்நாட்டு முதலமைச்சர் அவர்களுடைய அறிவிப்பை மனிதநேய மக்கள் கட்சியின் சார்பாக வரவேற்கிறேன். தோழர் நல்லக்கண்ணு அவர்களை இழந்து வாடும் அவர்களுடைய குடும்பத்தினர்களுக்கும் தோழர்களுக்கும் அனைத்து சகோதரர்களுக்கும் உறவுகளுக்கும் எங்கள் ஆழ்ந்த இரங்கலை மனிதநேய மக்கள் கட்சியின் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறோம்.